வறுமை கோட்டுக்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குடும்ப தலைவிக்கு தலா 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரியில் 21 வயது பூர்த்தியடைந்த 55 வயது மிகாமல் இருக்கும் அரசின் எந்தவிதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிதி 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதற்கு 786.56 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. குடும்ப தலைவி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வரை 56,000 பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பட்ஜெட் உரை மீது உறுப்பினர்கள் பேசியதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதில் அளித்தார். அப்போது அவர் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான சேதராப்பட்டு நிலத்தில் தொழிற்பட்டை விரைவில் அமையும் என்ற சிவப்பு அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை 1000 2500 ரூபாய் வழங்கப்படுகிறது. மஞ்சள் அட்டை வைத்துள்ள கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கும் மாத உதவித்தொகை வழங்க உறுப்பினர்கள் கோரியதை தொடர்ந்து அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு புருஷோத்தமன் நாயக்கர் வீதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு புருஷோத்தமன் நாயக்கர் வீதி கிழக்கு குறுக்கு வீதியால் 2024-25 ஆண்டு புதுச்சேரி நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் ரூபாய் 4,77,930 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைக்கும் பணியினை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இடைநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாவலர் பயிற்சி பட்டறையின் மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாவலர் பயிற்சி பட்டறையின் மகளிர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முனைவர் நல்லாசிரியர் வே பூங்குழலி பெருமாள் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்னும் தலைப்பில் கருத்துரை வழங்கினார். விழாவில் பாவலர் பயிற்சி பட்டறை நிறுவனர் தமிழ் மாமணி இலக்கியன், தமிழ் மாமணி புலவர் திருமதி பூங்குடி பாராகுசம் மற்றும் தமிழ் ஆண்டோர் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கே பழனியாண்டி வள்ளியம்மை அறக்கட்டளை சார்பாக தெய்வ திருமதி ஸ்ரீ வள்ளியம்மை அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கோவிந்த சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிழக்கு மாநில எம்ஜிஆர் மன்ற மாநில செயலாளர் சீதாராமன் கலந்து கொண்டார். கோவிந்த சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வள்ளி அம்மை அவர்களின் திருவுருவ படத்திற்கு அறக்கட்டளை நிறுவனர் கணேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கும் புடவை மற்றும் அன்னதானத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மன்ற மாநில செயலாளர் சீதாராமன் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மடக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரூப் ஆப் அறிமுக விழா நடந்தது. கல்லூரி அரங்கத்தில் நடந்த விழாவிற்கு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் பிசினஸ் சிஸ்டம் துறையைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு மாணவர் லக்ஷன், 2ஆம் ஆண்டு மாணவர் ஜிவேஷ் ஆகியோர் உருவாக்கிய ஸ்மார்ட் குரூப் ஆப் அறிமுக விழா நடந்தது. கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். துறை தலைவர் தனதுபாக்கியம் ஸ்மார்ட் குரூப் ஆப் செயல் விளக்கம் குறித்து விளக்கினார். கல்லூரி தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரூப் ஆப்பை அறிமுகப்படுத்தி அதனை உருவாக்கிய மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். பொருளாளர் ராஜாராஜன் கருத்துரை வழங்கினார். இணை செயலாளர் வேலாயுதம், அறங்காவலர் உறுப்பினர்கள் டாக்டர் நிரா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி, ராஜாராஜன் மாணவர்களை பாராட்டினர். ஸ்மார்ட் குரூப் ஆப் பொதுமக்களுக்கு விரைவில் அறிமுகமாக உள்ளது. அதன் மூலம் பள்ளி மாணவர்கள் இதனை பரவலாக அணுக முடியும்.
மேலும் இது டிஜிட்டல் கற்றல் அனுபவங்களில் ஒரு புதிய புரட்சியும் ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. முனைவர் முடிவில் மதுசூதன் நன்றி கூறினார். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாட்சி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள விளையனூர் கொம்யூன் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 29,25,000 திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜை ஓசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான கே சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டார். விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளைநிலை பொறியாளர் ராஜ் தினேஷ், கால்நடைத்துறை இயக்குநர் மகேஸ்வரி, மருத்துவர் அனந்தராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், பாஜக தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, என்ஆர் காங்கிரஸ் ராமநாதன், பாஜக பிரமுகர்கள் முருகன், சிவசங்கர், முரளி, பாலகுப்புசாமி, பழனி, மல்லிகா, அன்னபூர்ணி உட்பட ஊர் முக்கியஸ்தவர்கள் பல கலந்து கொண்ட விழாவினை சிறப்பித்தனர். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் பிள்ளைச்சாவடி மீனவர் பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1,00,000 நன்கொடையினை முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் நேற்று ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார். என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் தற்பொழுது தீவிரமாக தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் காலப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் என்கிறார் வள்ளி மீன்கடை மீனவன் என்பவர் பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1,00,000 நன்கொடையினை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கங்கையம்மன் கோவில் ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர், பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பிள்ளைச்சாவடி கங்கையம்மன் கோவில் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள், தலைவர் ஆறுமுகம், துணைத் தலைவர் பூங்காவனம், நிர்வாகிகள் ராகவன், ஜெயசீலன், பாபு, ஐயனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள் ராஜா, ஜெயரோம், மணி, நித்யானந்தம், செயலாளர்கள் பிரதீப், சேவியர், துணை செயலாளர் தர்ஷன், செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ, கலையரசன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் டீ டைம் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடிதீர்த்தால்குப்பம் காமராஜர் கலை கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை NCC லெப்டினன்ட் கதிர்வேலுக்கு வீரமராயம் விருது பெற்றமைக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. கலிதீர்த்தால்குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை NCC லெப்டினன்ட் கதிர்வேலுக்கு சிறந்த பயிற்சி ஆசிரியருக்கான வீரமாரையும் விருது சென்னை OMCA மெட்ராஸ் மற்றும் அருணாச்சல கல்வி அறக்கட்டளை இணைந்த நன்னெறி ஆசிரியர் விருது, தேசிய மாணவர் படை NCC ஆசிரியர்களுக்கான சிறந்த பயிற்சிக்கான விருது வழங்கும் விழா சென்னை OMCA அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விருதினை தமிழ்நாடு காவல்துறை IG பாலகிருஷ்ணன் IPS வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கலிதீர்த்தால்குப்பம் காமராஜர் கலை கல்லூரி வளாகத்தில் தேசிய மாணவர் தரைப்படை NCC லெப்டினன்ட் கதிர்வேலுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கி கதிர்வேலுவிற்கு சால்வை அணிவித்து பாராட்டு ஷீல்டு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து NCC மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், NCC தரைப்படை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நலசங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் அங்கன்வாடி பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை அவர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கான பணிக்கொடையை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து
ஓய்வு பெற்றோர் அங்கன்வாடி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதாக்கோவில் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டசபையை முற்றுகையிட மாதாக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து அங்கேயே அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பி கொண்டிருந்த பொழுது போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்போது கிருஷ்ணவேணி என்கிற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு இருந்த காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் துணையோடு அவர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. இந்த போராட்டத்தில் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரியும் பேருந்தை பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்த அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவினர் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மக்களுக்கு தொடர்ந்து சிரமத்தை ஏற்படுத்தி வரும் ஆளும் அரசு மற்றும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்த கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். போராட்டத்தின் இறுதியாக பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பொலிவு திட்டத்தின் கீழ் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டு ஒரு சில அதிகார மோதலால் இதுவரை புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும், இதனால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதனால் தான் பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாகவும், ஒரு வருட காலத்திற்குள் பேருந்து நிலையம் திறக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தற்காலிக பேருந்து நிலையத்தின் முன்பு மறியலில் ஈடுபட்டு பேருந்துகளை உள்ளே அனுமதிக்காமல் போராட்டத்தை நடத்துவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா தலைமையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 36வது நாள் மண்டல பூஜை விழா மற்றும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா தலைமையில் சேகர்குமார், ராஜி, வினோத், பிரசாந்த், தாமோதரன் இவர்கள் முன்னிலையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 36வது நாள் மண்டல அபிஷேகம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், லூர்துசாமி, மேலவை பிரதிநிதி பிரசாந்த், ஜெயபால், தமிழரசன், ஐயப்பன், புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் கோவில் நிர்வாகத்தினர், கிராம நிர்வாகிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கணுவாய்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் 2ஆம் நாள் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வெளியனூர் கணுவாய்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று 2ஆம் நாள் விழாவில் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை உபயதாரக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன தலைவர் ரவிக்குமார், ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், கிராம மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புறவத்தென்றல் அமைப்பு சார்பாக மகளிர் தின விழாவையொட்டி விருது வழங்கும் விழா வைசியால் வீதியில் நடைபெற்றது. புறவத்தென்றல் அமைப்பு சார்பாக வருடம் தோறும் சிறந்த மகளிர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்கும் விழா நடத்துவது வழக்கம். அந்த வகையால் இந்த வருடம் சிறந்த மகளிருக்கான விருது சுசீலா அம்மாள்,
கௌசல்யா, சரோஜா பாபு, சரோஜா தேவி ஆகியோர்கள் தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கும் விழா வைஷால் வீதியில் உள்ள சுசிலா இல்லத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு உறவுத்தென்றல் அமைப்பாளர் சுமதி தலைமை தாங்கினார். டாக்டர் நளினி, முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யானந்தம், நாராயணசாமி மற்றும் உறவுத்தென்றல் அமைப்பினர் பல கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ராணி குமரனுக்கு சிறந்த மருமகள் விருது வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை கௌசல்யா பிரேம்ராஜ் செய்திருந்தார். மும்பை சென்றுள்ள புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து பேசினார். மும்பை சென்றுள்ள புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து பேசினார். சந்திப்பில் இந்திய சுதந்திர பவள விழாவை முன்னிட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை போற்றும் வகையில் நாடு முழுவதும் 101 இடங்களில் தியாகிகளின் பெயர் குறித்த தியாக பெருஞ்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 9 இடங்களில் அமையப்பட உள்ள தியாக பெருஞ்சுவர் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தியாக பெருஞ்சுவர் அமைக்கும் சக்ரா பவுண்டேஷன் நிறுவன தலைவர் ராஜசேகரன், புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி செயலாளர் வருண் உடன் இருந்தார். கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமான கலந்து கொண்டனர். உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதையொட்டி புதுச்சேரி கண் மருத்துவ சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், புதுச்சேரி அனைத்து ரோட்டரி சங்கம் இணைந்த கண்ணீர் அழுத்த நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேற்று மாலை நடந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை டிஐஜி சத்யசுந்தரம், ஜிஎஸ்டி ஆணையர் மலிக் லால்ஷவர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பாஸ்கர், டாக்டர்கள் வெடஜா வைத்தியநாதன், தணிகாசலம் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் 2500க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் கண்ணீர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொண்டனர். 40க்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ரோட்டரி பிரைடு சங்க தலைவர் கோபிநாதன், செயலர் அனூப், ஆனந்தன், அமித் குமார், இந்திய மருத்துவ சங்க தலைவர் சுதாகர் உட்பட மருத்துவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.